ஆங்கிலத்தில் இந்த வாழ்தலை 3ஆ பிரிச்சாங்க. லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். இந்த வாழ்றதுக்கும் பிழைத்தலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? மனுஷன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்கள் எங்கே தெரியுமா நான் இருக்கேன்னு சொல்லுவான், எங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஜெயிலில் இருக்கேன்னுவான். ஆனால் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு சொல்லுவோமா? நான் வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பண்ணுவோம். ஜெயிலில் இருக்கேன் பண்ணுறோம். வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது சிறைச்சாலை. நம் வாழ்க்கை நம் கைகளில், நம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் விடும்போது அவங்களா தாழ்பாலை திறந்தாத்தான் உண்டு. அவங்க திறக்கிறதே இல்லை. நம் வாழ்க்கை சிறையிலேயே நாம் மாட்டிக்கொண்டே இருக்கோம்.